ராஜ்யம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய மற்றும் நீடித்த நெருக்கடி தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு நிபுணரின் கருத்துப்படி ட்ரம்பிடம் அவரது அதிபர் பதவி காலத்தை விட நீண்ட காலம் நீடிக்கும். ஆனால் அமெரிக்கா பின்வாங்கும் போது எந்த நாடுகள் முன்னணியில் நிற்க தயாராக உள்ளன? கடந்த 1947 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் ஒரு நாள்ல காலை 9 மணிக்கு பிரிட்டனின் தூதர் லார்ட்ஸ் இன்வர்ஷேப்பல் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜார்ஜ் மார்சலிடம் முக்கியமான தகவல் என்பதை குறிக்கும் நீல நிற காகிதத்தில் அச்சிடப்பட்ட ஒரு ராஜதந்திர செய்திகளை வழங்க வெளியுறவுத்துறை நுழைஞ்சிருக்கின்றார். அதுல ஒன்று கீரிஸ், மற்றொன்று துருக்கியை பற்றியது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் களைப்பிற்று பிளவுபட்டு அமெரிக்காவிடம் கடலில் மூழ்கியிருந்த பிரிட்டன் ஆயுதம் ஏந்திய கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியை எதிர்பார்த்து போராடும் கிரேக்க அரசாங்கம் படைகளுக்கு இனி ஆதரவு தொடர முடியாது என்றும் அமெரிக்காவிடம் கூறியது. மேலும் பாலஸ்தீனம் மற்றும் இந்தியாவில் இருந்து வெளியேறி எகிப்தில் தனது இருப்பை குறைக்கும் திட்டங்களை பிரிட்டன் ஏற்கனவே அறிவித்திருந்தது. மறுபுறம் கிரீஸ் கம்யூனிஸ்டுகளின் மூலம் சோவியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு சென்றுவிடும் ஆபத்தை அமெரிக்கா உடனடியாக உணர்ந்திருக்குது. கிரீஸ் வீழ்ந்தால துருக்கியும் அதன் பின்னால் சென்று சூயஸ் கால்வாய் உட்பட கிழக்கு மத்திய தரைக்கடல் மாஸ்கோவின் கட்டுப்பாடுகளுக்கு வரலாம் என்றும் அமெரிக்கா அஞ்சியது. இது ஒரு முக்கிய உலகளாவிய வர்த்தக பாதை. பின்னர் கிட்டத்தட்ட ஒரே இரவில் பிரிந்து சென்ற பிரிட்டிஷர் விட்டு சென்ற வெற்றிடத்திற்குள் அமெரிக்கா நுழைந்திருக்கின்றது. ஆயுதமேந்திய சிறுபான்மையினரால அல்லது வெளிப்புற அழுத்தத்தால் அடிமைப்படுத்தப்படுவதை எதிர்க்கும் சுதந்திர மக்களை ஆதரிக்கிறது அமெரிக்காவின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அதிபர் ஹாரி ட்ரூமன் அறிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னர் ட்ரூமன் கேட்பாடு ஒன்று அறியப்பட்டதன் தொடக்கம் வெளிநாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க உதவுவது அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு இன்றியமையாதது என்ற கருத்து அதன் மையமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா 2 முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டது. அதிலொன்று ஐரோப்பாவின் சிதைந்த பொருளாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு பெரிய உதவி தொகுப்பான மார்ஷல் திட்டம். ரெண்டாவது 1949 நேட்டோ உருவாக்கம். இது ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நீடித்திருந்த சோவியத் யூனியனிடமிருந்து ஜனநாயகங்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது. மேற்கத்திய உலகின் தலைமை பிரிட்டனிடமிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற தருணமாக இதை பார்ப்பது எளிது. இன்னும் துல்லியமாக சொன்னால் அது ஏற்கனவே நடந்துவிட்டதை வெளிப்படுத்திய தருணம் அது. 2 பெருங்கடல்களால் பாதுகாக்கப்பட்ட மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட தேசமாக இருந்த அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சுதந்திர உலகின் தலைமையாக உருவெடுத்தது. தனது சக்தியை உலகளாவிய ரீதியில் செலுத்திய அமெரிக்கா போருக்கு பின்னர் பல ஆண்டுகளாக உலகின் பெரும்பகுதியை தனது வழியில் மறுவடிவம் அமைத்தது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு தலைமுறை அமெரிக்காவை போலவே தோற்றமளித்தது, நடந்து கொள்ளும் உலகில் வளர்ந்தது. இதன் விளைவாக அமெரிக்கா மேற்கத்திய உலகின் கலாச்சார, பொருளாதார, இராணுவ மேலாதிக்க சக்தியாக மாறியது. ஆயினும் அமெரிக்கா தனது புவிசார் இலக்குகளை வடிவமைத்த முக்கிய உத்திகள் தற்போது மாற வாய்ப்பிருக்கின்றது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு முன்னர் தனது நாடு தனக்காக அமைத்துக் கொண்ட முறையற்ற சவால் செய்த முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். மேலும் பழைய உலக ஒழுங்கு முடிந்துவிட்டதாகவும் புதிய உலக ஒழுங்கு இன்னும் வடிவம் பெறவில்லை என்றும் பலருக்கு தோன்றும் வகையில் அவர் இதை செய்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் எந்த நாடுகள் முன்னோக்கி செல்லும்? இதுவரை இல்லாத அளவுக்கு ஐரோப்பாவின் பாதுகாப்பு அதிக அழுத்தத்தில் இருப்பதால் தற்போதைய குழப்பத்தில் உள்ள அதன் தலைவர்களால் தேவையான பதிலை கண்டுபிடிக்க முடியுமா என்பவையே தற்போது இருக்கும் கேள்விகள். கடந்த 1945 ஆண்டுக்கு பிந்தைய சர்வதேச ஒழுங்கு குறித்த அதிபர் ட்ரம்பின் விமர்சனம் பல ஆண்டுகளுக்கு முந்தையது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் ஜனநாயகங்களை பாதுகாக்கிறதுல அமெரிக்காவின் பொறுப்பு குறித்து கேள்வி எழுப்பியவராக அவர் 3 முக்கிய அமெரிக்க நாளிதழ்களில் முழு பக்க தகவல்களை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக ஜப்பானும் பிற நாடுகளும் அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்தி வருகின்றன என்று அவர் 1987 எழுதியிருக்கின்றார். இந்த நாடுகள் தங்கள் நலன்களை பாதுகாக்க நாம் இழக்கும் மனித உயிர்களுக்கும் பில்லியன் கணக்கான டாலர்களுக்கும் அமெரிக்காவுக்கு ஏன் பணம் செலுத்தவில்லை? நமக்கு சொந்தமில்லாத கப்பல்களை பாதுகாக்கின்றோம், நமக்கு தேவையில்லாத எண்ணெயை ஏற்றி செல்கின்றோம், மேலும் உதவ மறுக்கும் நட்பு நாடுகளுக்காக அதை வழங்குகின்றோம். உலகம் அமெரிக்காவின் அரசியல்வாதிகளை பார்த்து சிரிக்கின்றது என அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாதோட 2வது முறையாக பதவியேற்றதிலிருந்து அவர் தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிலையில
அமெரிக்க நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் சிலருக்கு ஐரோப்பா அமெரிக்காவை மிகையாக சார்ந்திருக்கிறதாக கருதி எழுந்த கோபம் ஏமனில் உள்ள ஹவுதி படைகள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் குறித்து கசிந்த செய்திகளில் வெளியிடப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த செய்திகளில் துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் என்ற பெயரில் இருந்த ஒரு கணக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த தாக்குதல்களால பயன்பெறக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் ஐரோப்பாவை தொடர்ச்சியாக அமெரிக்கா சிக்கலில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருப்பது வெறுப்பாக உள்ளது என்று கூறப்பட்டு இருக்கின்றது. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் என அடையாளம் காணப்பட்ட மற்றொரு கணக்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு பதிலளித்தது. துணைத் தலைவர் அவர்களே, ஐரோப்பா இலவசமாக பெறும் ஆதரவு மீதான உங்கள் வெறுப்பு எனக்கும் உள்ளது. இது மிகவும் பரிதாபகரமானது என்று பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் தாராள மனப்பான்மையை பயன்படுத்திக் கொள்வதற்காக கூறுபவர்களை விமர்சிப்பதை கடந்தும் ட்ரம்பின் சொந்த நிலைப்பாடு நிற்கின்றது. தனது 2வது அதிபர் பதவியின் தொடக்க காலத்தில் அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை அரவணைத்து யுக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது என்றும் இழந்த பிரதேசத்தை மீண்டும் பெற எதிர்பார்க்க கூடாது என்றும் ரஷ்யாவிடம் கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன் 2 முக்கியமான பேரம் பேசும் சாதகங்களை ஒப்படைத்து விட்டதாக பலர் இதை கருதினார்கள். அதற்கு பதிலாக ரஷ்யாவிடமிருந்து அவர் எதையும் கேட்கவில்லை என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. மறுபுறம் ட்ரம்பின் சில ஆதரவாளர்கள் தாங்கள் பகிரும் பல பாரம்பரிய கொள்கைகளை பிரதிபலிக்கும் ஒரு வலுவான தலைவராக புதினை பார்க்கின்றார்கள். சிலர் புதினை முற்போக்குவாதத்திற்கு எதிரான போரில் ஒரு கூட்டாளியாக கருதுகின்றார்கள். அமெரிக்காவுக்குள் இருக்கும் கலாச்சார மோதல்கள் ஓரளவுக்கு அதன் வெளியுறவு கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. கூடுதலாக ஐரோப்பாவின் பாதுகாப்பு அதனுடன் முரண்பட்டு நிற்கும் அமெரிக்காவின் 2 சித்தாந்தங்களுடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிளவு ட்ரம்பின் தனிப்பட்ட கருத்துக்களை மட்டுமல்ல, அதைவிடவும் அதிகம் என்று அவரது பதவிக்காலம் முடியும் வரை ஐரோப்பா காத்திருக்க முடியாது என்றும் சிலர் கருதுகின்றார்கள். அமெரிக்கா ஐரோப்பிய மதிப்புகளிலிருந்து விலகிக் கொள்கின்றது என்று லண்டனின் மூத்த ஆய்வாளர் எட் அர்னால்ட் தெரிவித்திருக்கின்றார். இதை ஐரோப்பியர்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். ஏனென்றால் இது ஒரு கட்டமைப்பு மற்றும் கலாச்சார மாற்றமாகவே காணப்படுகிறதால நீண்ட காலத்துக்கு தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு தனிப்பட்ட நபராக அமெரிக்காவின் தற்போதைய போக்கு ட்ரம்புக்கு பிறகும் நீடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ட்ரம்பிடம் அவரது அதிபர் பதவியை கடந்து நீடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய பாதுகாப்பிற்கு இனி முதன்மை உத்தரவாதமாக அமெரிக்கா இருக்காது என்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்று அதற்கான செலவை ஏற்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருக்கின்ற நிலையில் பணம் கொடுக்கவில்லை என்றால் நான் அவர்களை பாதுகாக்க போவதில்லை என்று அதிபர் ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக ஐரோப்பிய பாதுகாப்பின் ஆதாரமாக வட அட்லாண்டிக் ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு அமைந்திருக்கின்ற நிலையில் இந்த பிரிவின்படி கூட்டணியின் எந்த ஒரு உறுப்பு நாடு மீதான தாக்குதலும் கூட்டணியின் அனைத்து நாடுகள் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் நிலையில் கடந்த மாதம் வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு முன்பு பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர் அளித்த ஒரு நேர்காணலில் அமெரிக்கா இன்னும் நேட்டோவின் முதன்மை உறுப்பினராக உள்ளதாகவும் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் 5வது பிரிவுக்கான உறுதிப்பாட்டில் நிலைத்திருக்கிறதாகவும் என்னிடம் கூறினார். மற்றவர்கள் அந்த விஷயத்தில் அவர் அளவுக்கு உறுதியாக இருக்கவில்லை. கடந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த பென் வாலஸ் பிரிவு 5 குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றது என நான் நினைக்கின்றேன் என்று இந்த மாத தொடக்கத்தில் என்னிடம் கூறினார். பிரிட்டன் உட்பட ஐரோப்பாவும் முன்னேறி பாதுகாப்பில் பெரிய முதலீடு செய்யவில்லை என்றால் நேட்டோவும் பிரிவு 5 முடிவுக்கு வரும். இப்போது ரஷ்யா தாக்கினால் பிரிவு 5 செயல்படும் என்று நான் உறுதியாக சொல்ல முடியாது. அமெரிக்கா மீட்புக்கு வரும் என்று நான் நிச்சயமாக நம்ப மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் பிரெஞ்சு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் எலோபே நடத்திய கருத்து கணிப்பின்படி கிட்டத்தட்ட 3/4 பிரெஞ்சு மக்கள் இப்போது அமெரிக்கா பிரான்சின் நட்பு நாடு அல்ல என்று நினைக்கின்றார். வரலாற்று ரீதியாக அமெரிக்க சார்பு நாடான பிரிட்டனில் பெரும்பான்மையினரும் டென்மார்க்கில் மிகப்பெரிய பெரும்பான்மையினரும் அமெரிக்காவை பற்றிய எதிர்மறை பார்வையை கொண்டிருக்கின்ற நிலையில் நோட்டோவிற்கு ட்ரம்ப் ஏற்படுத்திய சேதம் அநேகமாக சரி செய்ய முடியாது என்று வாஷிங்டன் டிசியில் உள்ள மூத்த உறுப்பினரும் எழுத்தாளரும் ட்ரம்பை நீண்ட காலமாக விமர்சிப்பவருமான பழமை வாய்ந்த அரசியல் வர்ணனையாளர் டிராபெர்க் கஹன் கூறியிருக்கின்றார். இனி நம்பகமானதாக இல்லாத அமெரிக்க உத்தரவாதத்தையே இந்த கூட்டணி இதுவரை நம்பியிருக்கின்றது. ஆயினும் கூட ஐரோப்பாவை தனது பாதுகாப்பு செலவினங்களை ஒழுங்கமைக்க சொன்ன முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இல்லை. மேலும் நேட்டோவை ஐரோப்பியமயமாக்குவதற்கு தற்போது அமெரிக்கா மட்டுமே கொண்டிருக்கும் திறன்களை வழங்கக்கூடிய ஒரு சொந்த ஐரோப்பிய ராணுவ தொழில்துறை வளாகத்தை உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் ஐரோப்பா ராணுவ ரீதியாக அதிக தன்னம்பிக்கை அடைய வேண்டும் என்ற கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் சிலர் முழு ஐரோப்பாவும் இதில் உடன்படவில்லை என்றும் கவலைகள் தெரிவிக்கின்றார்கள். தற்போது நாம் இருக்கும் நிலையில் பெரும்பாலான கிழக்கு ஐரோப்பியர்களுக்கு இதை மறுபடியும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து மேற்கு ஐரோப்பாவுக்கு குறிப்பாக ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளை நோக்கி செல்ல
அங்குள்ள நாடுகள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை குறைவாக கருதுகின்றன என்று ஐரோப்பிய சீர்திருத்த மையத்தின் துணை இயக்குனர் தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஐரோப்பாவில் தற்போது இருக்கின்ற பார்வை என்னவென்றால் இது இனியொரு விவாத பொருள் அல்ல. நாம் எதை எவ்வாறு செயல்படுத்தலாம், ஒருவேளை இவ்வளவு விரைவாக செய்யலாம் என்பதே விவாதமாக இருக்கின்ற நிலையில நாம் இதை எப்போது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று ஆர்னால்ட் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். உண்மையில் இதை எப்படி செய்வது, உண்மையில் இதை செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து ஐரோப்பாவிற்குள் உள்ள பிளவுகள் தான் மிகவும் கடினமானவை. ஐரோப்பிய ஆணையமும் நிபுணர்களும் பல ஆண்டுகளாக இந்த பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை கண்டுபிடிக்க முயன்று வருகின்ற நிலையில பாரம்பரியமாக தேசிய நலன்களின் காரணமாக மிகவும் சிக்கலானதாக இருந்து வருகின்றது. எனவே இப்போது இதை செயல்படுத்துவது எளிதாக இருக்கின்றது. இதற்கிடையில் பனிப்போருக்கு பிந்திய விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்கை மறுக்கவும், இறையாண்மை கொண்ட நாடுகள் தங்கள் சொந்த எதிர்காலத்தையும் கூட்டணிகளையும் தேர்வு செய்யும் உரிமையை கேள்விக்கு உட்படுத்துவதையும் ட்ரம்ப் தயாராக இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா தனது ஜார் மற்றும் சோவியத் பேரரசுகளின் காலத்தில் செய்தது போல சர்வதேச உடன்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படாத பெரிய சக்திகள் சிறிய பலவீனமான நாடுகளின் மீது தங்கள் விருப்பத்தை திணிக்க செய்யும் விருப்பத்தை விளாடிமிர் புடினும் அவர் பகிர்ந்து கொள்வதாக தெரிய வருகின்றது. இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு 40 ஆண்டுகளாக நிலவிய வட்டார கட்டுப்பாட்டு அமைப்புக்கு திரும்புவதை வெளிப்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நேட்டோ நாடு தாக்கப்படுமானால் என்ன செய்வார் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவின் உதவிக்கான உத்தரவாதம் இனி தானாக கிடைக்காது என்பது முக்கியமான விஷயம். அதாவது ஐரோப்பா இதற்கு பதிலளிக்க வேண்டும், ஒற்றுமையாக நிலைத்திருக்க வேண்டும், இறுதியாக தனது பாதுகாப்பிற்கு போதுமான நிதியளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், மேலும் எந்த ஒரு பெரிய வல்லரசின் செல்வாக்கு வட்டத்திற்குள் இழுக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள நிலையில என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற நிலையில மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.